ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனலோட டிஸ்க்ளைமர். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் கால்ஸோ டிப்ஸோ ப்ரொவைட் பண்ணுற கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த சேனல் எஜுகேஷன் பர்பஸுக்கு மட்டும்தான். முழுக்க முழுக்க என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இதுதான் என்னுடைய டிஸ்க்ளைமர் ஃப்ரெண்ட்ஸ். குட் மார்னிங். நான் உங்கள் கிரேசிக் ட்ரேடிங்கிலிருந்து கார்த்திக் பேசுகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தமிழ்நாடு பார்த்துருவீங்க, பயிற்சி 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 வெற்றிக்கான வழி. ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னே ஒரு சின்ன கிளிப்பிங் இருக்குது, அதை பார்த்துட்டு வந்துருங்க. நாம் வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்களுக்கு அனுபவப்பட்டு ஒரு தொழில் செஞ்சா அது வேற. அனுபவம் இல்லாம நீங்க ஒரு வீடியோ பார்த்தோ அதை பார்த்து செஞ்சீங்கன்னா 100% சக்சஸ் ஆகும். 90% ஃபெயிலியர் தான் ஆகும். யார்கிட்ட வேணா பழகுறாங்க, யார் என்னன்னு கவலைப்படுறது இல்ல, தேவைக்காக பழகுறாங்க, தேவை முடிஞ்சோன்னு கழட்டி விட்டுறாங்க. இதுதான் பிசினஸ்க்காக செய்ய வேண்டிய வேலைகள். அவங்க என்ன நிலையில் இருக்காங்கலாம் கவலைப்படுறது இல்லை, நமக்கு பிசினஸ் ஆகணும். எப்பவுமே சக்சஸ் அதிகமாக ஆனாவே நம்ம நிதானம் தேவை. நிதானம் இல்லாம நம்ம இது நிரந்தரம் நினைச்சு செஞ்சோம்னா அதனுடைய லாஸ் வரும். தெரியாத தொழில் செய்ய வேண்டாம். அந்த தொழில வேலைக்கு இருந்தோ அல்லது பணிபுரிவு இருந்தோ ஒரு 3 வருடமோ 5 வருடம் அனுபவப்பட்ட பிறகு அந்த தொழிலை செய்யணும். நம்ம கண்டிப்பா தொழில் நட்டமாச்சுன்னா அது நின்று ஜெயிக்கணும். மறுபடியும் விட்டு வேற தொழில் பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம். என்னுடைய பிசினஸ் லாஸ் ஆன காரணம் அதை பத்தி தெளிவா தெரியாம போய் இறங்கினதான். அதனுடைய சிக்கல்கள் பத்தி புரிஞ்சுக்காம அதை நம்ம கையகப்படுத்தினதான். மறுபடியும் எங்க அப்பாவுடைய தொழிலை ஆரம்பிச்சு அதை தெளிவா தெரிஞ்சு செஞ்சதுனால எந்த அளவுக்கு லாஸ் ஆனோ அதை சரி பண்ணி நல்லா இருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், அந்த வீடியோ கிளிப்பிங் பார்த்துருப்பீங்க. அதோட தாரக மந்திரம் என்னன்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி லெவல்ஸ் பார்த்துருந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது நிஃப்டியோட லெவல்ஸ். நிஃப்டியோட நேட்டோட ஹை 25,445 புது ஹை வச்சுருக்காங்க. நேட்டோட லோ 25,377. இது புது லோ. R1 25,511, R2 25,582, R3 25,646, சப்போர்ட் 25,276 1, சப்போர்ட் 2 25,221, சப்போர்ட் 3 25,165. இந்த லெவல்ஸை மார்க் பண்ணுறக்க பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ்டர்டே ஹை எஸ்டர்டே லோ ரொம்ப 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 முக்கியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்து பேங்க் நிஃப்டி பார்த்துலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நேற்றோட ஹை 52,214, லோ 51,924. சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 51,784 ஃபர்ஸ்ட், 51,638 சப்போர்ட் 2, 51,484 சப்போர்ட் 3. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா R1 பார்த்தீங்கன்னா 52,344. ஃப்ரெண்ட்ஸ், R2 பார்த்தீங்கன்னா 52,491, R3 பார்த்தீங்கன்னா 52,661, R4 பார்த்தீங்கன்னா 52,803. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பேங்க் நிஃப்டியில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் இந்த எஸ்டர்டே ஹைக்கும் R1 வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா அந்த இடத்துல ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, கொஞ்சம் ரிஜெக்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதை கம்ப்ளீட் R1க்கு மேலே க்ளோஸ் வச்சா நம்ம பை சைடு போகலாம். ஒருவேளை சான்ஸ் கிடைச்சா. அப்படி கண்ணை மூடிட்டு போயிடாதீங்க. அது என்ன ஆப்பர்ச்சுனிட்டின்னு செக் பண்ணி போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும்னு எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அந்த வீடியோவில் அவர் சொல்லியிருப்பாரு, அவர் தொழிலில் நஷ்டம் ஆயிடுச்சு. தொழிலில் நஷ்டம் வந்ததுக்கப்புறம் அனுபவப்பட்டு பண்ணாதான் அந்த எந்த தொழிலுமே நினைக்கும். ஒரு வீடியோ பார்க்கறதுனாலையோ ஒரு இது பார்க்கறதுனாலையோ கண்டிப்பாக வராது. ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ நிறைய உங்களுக்கு நான் சொல்கிறேன், இந்த மாதிரி பண்ணுங்க, இந்த மாதிரி பாருங்கன்ட்டு. பட் ஆனால் நீங்கள் அதை அனுபவபூர்வமாக உணர்ந்தா மட்டும்தான் அதோட ரிசல்ட் வேற மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்றதுனால நானும் பெரிய லாபத்தில் இருக்கேன்னு நினச்சிக்கோனா, கண்டிப்பாக நானும் லாஸ்ட்ல இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. லாபத்திலே இருக்கலாம், நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனால் நான் சொல்றது உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு மட்டும் அதை மட்டும் எடுத்துக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்மளுக்கு தேவை ஒரு அறிவுரை கொடுத்துக்கு ஆள் இல்லாமல் இருக்கிறது தான் நம்மளுடைய மெயின் மைனஸாக இருக்கும். நம்ம அந்த இடத்துல அந்த அறிவுரை கூடனா அதை நமக்கு நல்லதா பட்ட அதை எடுத்துக்கிட்டு நம்ம அதை ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பாக ஒரு நல்ல சக்ஸஸ் ரேட்டுக்கு நம்ம வர முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் என்னுடைய இத்தனை அனுபவத்தில் நான் கற்றுக்கிட்டது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மார்க்கெட் என்ன அனுபவம் பண்ணும்? ஒரு மார்க்கெட் அடுத்த ரேஞ்சுக்கு போகணும்னா ஒன்று எஸ்டர்டே ஹையை பிரேக் பண்ணணும், இல்லை லோவை பிரேக் பண்ணணும். பண்ணாம இதுக்குள்ளேயே இருந்தா மார்க்கெட் சைடுவேஸ் போகும். இது ஒரு அனுபவம். இது நீங்க எத்தனை நாள் உணர்ந்துருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல தருவீங்க. இந்த மார்க்கெட் அடுத்த ரேஞ்சுக்கு போகணும் அப்படின்னா இதை பிரேக் பண்ண மட்டும்தான் போக முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் மார்க்கெட்ல டெய்லி பயிற்சி எதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்? அதாவது ஒரு கிரிக்கெட் பிளேயர் இருக்காருன்னா
அவருக்கு ஒரு ஷாட் வரல அப்படின்னா எதுக்காக அவர் பயிற்சி பெறாரு? அந்த ஷாட்டை எப்படி நம்ம ஆடணும், எவ்வளவு ஸ்பீட்ல வந்தா எப்படி ஆடணும், எவ்வளவு ஸ்லோவா வந்தா எப்படி ஆடணும், எப்படி பால் போறதப்ப கணிச்சு அந்த பாலை வந்து கவனிச்சுட்டே இருந்துட்டு அந்த பால் அந்த கையில இருந்து ரிலீஸ் ஆகிறப்பே நம்ம அந்த பாலை கணிக்கணும். அப்பதான் அந்த ஷாட்டுக்கு அவர் கரெக்டா ஆட முடியும். இது எடுத்த உடனே வந்துருமான்னு நீங்க வச்சு பாருங்க. வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. அவரும் பயிற்சி 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 அந்த பாலை பார்த்து 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 பயிற்சி அந்த பார்த்த உடனே ஓ இந்த பால் இப்படிதான் அப்படின்னு கணிக்கிற அளவுக்கு வந்துடும். அதே தான் நம்ம மார்க்கெட்டும். நம்ம மார்க்கெட்டை பார்த்த உடனே ஓ எஸ்டர்டேக்கு மேல இருக்கா, லோ கீழ் இருக்கா, ஓ இப்படி ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேல இருக்கா, ஓப்பனுக்கு பிலோ இருக்கா, இல்லை ஓப்பன் ஹை இருக்கா, உடனே கணிச்சிடணும். ஏன்னா மார்க்கெட் மூமெண்டம் ஒரு சில டைம் தான் ஸ்பீடாக கொடுப்பாங்க, அப்புறம் கொஞ்சம் மூமெண்டம் ஸ்லோ பண்ணிடுவாங்க. திருப்பி ரொம்ப நேரம் அதுக்கப்புறம் திருப்பி ஒரு மூமெண்ட்டை கொடுப்பாங்க. ஆனால் நம்ம அந்த ஃபர்ஸ்ட் மூமெண்ட்டுமே கால்குலேட் பண்ணி ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்துட்டோம்னா அது ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் நம்மளுக்கு கொடுக்கும். அடுத்ததுக்கு நம்ம ரெடி ஆகும். ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் ட்ரேடே நம்ம தப்பு பண்ணிட்டோம்னா அன்னைக்கு ஃபுல்லாக ஓவர் ட்ரேட் பண்ணி கேபிட்டலை லாஸ் பண்ண நிறைய சான்ஸ் இருக்கு. இதுக்கு தான் பயிற்சி பயிற்சி பயிற்சி. அதுதான் வெற்றிக்கான அனைத்து வழிகளுமே. இதுல மட்டும் இல்ல, எந்த தொழில் எந்த இதுல இருந்தாலும் அதுதான் வேலை. அதாவது ஒரு தொழில்னா கூட அவங்க பயிற்சி. ஒரு கஸ்டமர் வருவாரு, ஒருத்தர் ஈஸியா வாங்கிடுவாரு, ஒருத்தர் வாங்கவே மாட்டாரு. அவர்கிட்ட எப்படி பேசி வாங்க வைக்கணும்னு அந்த தொழில் அந்த முதலாளிக்கு இல்ல அந்த தொழிலாளிக்கு நல்லா தெரியும். ஏன்னா அந்த பயிற்சி கொடுத்து வச்சிருப்பாங்க. அவங்க நிறைய நிறைய கஸ்டமர் அந்த மாதிரி பார்த்துருப்பாங்க. அதவே மாதிரிதான் நாமளும் நிறைய சார்ட் பார்க்கணும். எப்படி ரிஜெக்ட் ஆச்சு, எப்படி ரிவர்சல் ஆச்சு, ஏன் ஆச்சு, என்ன கொஸ்டின் மார்க் கேட்டுட்டே இருங்க. உங்களுக்கு உண்டான ஆன்சர் சூப்பரா வரும். உங்களுக்கு உண்டான ஆன்சர் சூப்பரா வரும். அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது எஸ்டர்டே ஹை, எஸ்டர்டே லோ, ஓப்பன் ஹை, ஓப்பன் லோ, ப்ரீவியஸ் க்ளோஸ். இது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் அடுத்த ரேஞ்சுக்கு போகுமா இல்லையான்னு நம்ம ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். இதை நீங்க எத்தனை நாள் இப்ப நம்ம வீடியோல எல்லா வீடியோலும் டெய்லி சொல்ற விஷயத்தான். ஆனா இதை எத்தனை பேர் உணர்ந்திருக்கீங்க? இந்த உணர்வு நான் உணர்ந்திருக்கேன், இப்படி நான் பண்ணியிருக்கேன்னு சொல்றவங்க தயவு செய்து கமெண்ட்ல தெரிவிங்க. அது நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நாம அதுக்கு பார்க்க வேண்டியது இப்போ எஸ்டர்டே பார்த்தாச்சு. இன்னைக்கு நான் மெயினா பார்க்க வேண்டியது ஐவி. ஐவி ஏன் இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு இப்ப நல்லா புரிஞ்சிருக்கும். ஒரு மார்க்கெட் T20 மேட்ச்ல விளையாடுறாங்களா, டெஸ்ட் மேட்ச்ல விளையாடுறாங்களா, ஒன் டே மேட்ச்ல விளையாடுறாங்கன்னு சொல்றதுதான் ஐவி. ஆக்சுவலி நேத்து பாத்தீங்கன்னா நிப்டி டெஸ்ட் மேட்ச், பேங்க் நிப்டி அதாவது ஒன் டே மேட்ச். ஏன்னா T20 மேட்சுக்கு அப்படி இருந்தா இன்னும் ஒரு 300-400 பாயிண்ட் போயிருக்கணும், போகல. ஓரளவுக்கு ஒன் டே மேட்ச் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டா, அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு அப்புறம் அதோட நிறுத்திட்டாங்க ஒன் டே மேட்ச். அப்படிதான். ஆனா இதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன, அதாவது இங்க பாருங்க நிப்டி பாருங்க, நம்ம முதல் நாள் பார்த்தோம் 6-12 பார்த்தோம். இன்னைக்கு பாருங்க கால் சைடு 11, புட் சைடு 11 ஈக்குவல் பண்ணிட்டாங்க. அப்ப டைம் வேல்யூ ரெண்டு பக்கமும் ஈக்குவலா தான் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்பதான் அது எப்படி என்னன்னு நம்ம செக் பண்ணணும். மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் எந்த பக்கம் டைம் வேல்யூ இருக்கு என்னன்னு பார்க்கணும். அதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிக்கு என்னென்ன கிடைக்குன்னு பார்க்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இன்னைக்கு எஃப்ஐ டேட்டா பார்க்கலாம். எஃப்ஐ டேட்டா என்ன வரல, குளோபல் மார்க்கெட், குளோபல் ஒரு நிமிஷம் லோட் ஆயிட்டு இருக்கு. குளோபல் நெகட்டிவ் காட்டுதா இல்லையே, பாசிட்டிவ்ல காட்டுச்சு. ஒரு நிமிஷம் 30 பாயிண்ட்ஸ், அதாவது ஒரு சின்ன பாசிட்டிவ் இல்லைன்னா ஒரு கேப் அப். பேங்க் நிப்டியில கேப் அப்ல ஓப்பன் ஆகும் நினைக்கிறேன், நிப்டியில பாசிட்டிவ் ஓப்பன் ஆகும் நினைக்கிறேன், இல்லை ஃபிளாட்டா கூட ஓப்பன் ஆகலாம். அந்த ஃபிளாட் ஓப்பனிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்பதான் மார்க்கெட் ஒரு எந்த ட்ரெண்ட்ல போகுதுன்னு நம்ம ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம லெவல் பார்த்துடலாம். இது நிப்டியோட லாஸ்ட் வீக்கோட லெவல். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா கவனிக்கணும் மார்க்கெட் எங்க இருக்கு. லாஸ்ட் வீக் ஓப்பன் என்ன 24,820, லாஸ்ட் வீக் லோ என்ன 24,783, நேத்தோட க்ளோஸ் என்ன 25,383. அப்ப நேத்தோட ஹை எவ்வளோ, அதாவது ஆல் டைம் ஹை 25,445.
450 வச்சுக்கலாம். இதுல வந்து ஒரு 70 புள்ளிகள், 70 பாயிண்ட். இங்க வந்து மார்க்கெட் இதுக்கு மேல நிலை பெற்றால் என்ன, இல்ல மார்க்கெட் வந்து இதுக்கு கீழே நிலை பெற்றால் என்னன்னு நீங்க கொஸ்டின் மார்க் கேட்டு அங்க மார்க்கெட்டுக்குள்ள போய் பாருங்க. இது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா இது இந்த க்ளோஸ் பாத்தீங்கன்னா 25,356 கீழே தான் க்ளோஸ் வச்சிருக்காங்க. அது ரொம்ப முக்கியம். நேத்தோட லோ பாத்தீங்கன்னா 25,336, 25,292. இங்க போனா புட் செல்லர் ப்ராஃபிட் புக் பண்ண அதிக வாய்ப்பு இருக்கு. புட் செல்லர் ப்ராஃபிட்டை புக் பண்ண அதிக வாய்ப்பு இருக்கு. இது நீங்க நோட் பண்ணும். கால் செல்லர் எங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க, புட் செல்லர் எங்க, ஏன்னா அப்பதான் மார்க்கெட் நல்ல மூமெண்டம் இருக்கும். அந்த மூமெண்டம் தான் நம்மளுக்கு தேவை. நம்மளுக்கு சைடு வேஸ் தேவையில்லை. நம்மளுக்கு தேவை மூமெண்டம் இருக்கிற இடம் தான் நம்மளுக்கு கண்டிப்பா வேணும். அதை நீங்க எவ்வளவு ப்ராக்டிஸ் பண்ண 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 பண்ணதான் வரும். இது ரொம்ப முக்கியம். அதுக்கு மேல ஃப்ரெண்ட்ஸ் நான் திருப்பி சொல்றது, அந்த ப்ராக்டிஸ் பண்ணிட்டு சைக்காலஜி, டிசிப்ளின், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இந்த 3 கரெக்டா அப்ளை பண்ணீங்கன்னா இதுல ரொம்ப பெரிய சக்சஸ் வரலாம். அவர் சொல்லியிருப்பாரு அந்த வீடியோல, நான் அனுபவப்பட்டு இப்ப அந்த லாஸை ரெக்கவர் பண்ணி இப்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவர் அனுபவப்பட்டார், எங்க லாஸ் எப்படி வந்துச்சு என்னன்னு அவருக்கு தெரியும். இப்ப அந்த அனுபவத்தை வச்சு அவர் ப்ராஃபிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இதேதான் நாமளும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த மார்க்கெட்ல வந்து நம்ம ஒன் அண்ட் ஒன்லி மார்க்கெட் வந்து நம்ம மார்க்கெட்ல வாங்க மட்டும் தான் செய்யணும், கொடுக்கவே கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா இந்த மார்க்கெட்டுக்கு நீங்க லாக்கி இல்லை. வாங்குறப்ப அதிகமாகவும் கொடுக்கறப்ப சின்னதாகவும் கொடுத்துட்டோம்னா இந்த பிசினஸ்ல நாம தான் பெரிய ஆள். நான் சொல்ற தாரமத்தத்துல நல்லா நான் வச்சுக்கோங்க. வாங்குறப்ப அதிகமாகவும் கொடுக்கறப்ப சின்னதாகவும் நம்ம கொடுக்கணும். ஆனா கொடுக்காம வாங்குறத மட்டும் தான் நான் செய்வேன் அப்படின்னா நீங்க இந்த மார்க்கெட்டுக்கு லாக்கி இல்லை, தயார் இல்லை. தயவு செய்து வேற வேலையை நீங்க பாத்துக்கலாம். கண்டிப்பாக நம்ம வாங்குறப்ப பெருசாகவும் கொடுக்கறப்ப சின்னதாகவும் செய்ய கத்துக்கிட்டோம்னா இந்த தொழில எந்த தொழிலுமே நாம வெற்றி தான். ஏன்னா நஷ்டம் வரப்ப சின்னது, லாபம் வரப்ப பெருசுங்கிறப்ப அதை பேர் பண்ணிட்டு போயிடும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நல்லா நான் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தாரமந்திரம் என்ன எக்காந்து கொண்டு நம்ம கிரீன்ல முடிக்கிறது தான். பாயிண்ட்ஸை கேப்சர் பண்ணுங்க, ரூபாயை பார்க்காதீங்க. எத்தனை பாயிண்ட் பிடிக்குதுன்னு பாருங்க. அந்த பாயிண்ட் ஒவ்வொரு நாளும் நம்ம ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ பாருங்க, 1:2 அட்லீஸ்ட் இருக்கணும். 50 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சா 100 பாயிண்ட் நம்ம டார்கெட் இருக்கணும். 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சா 40 பாயிண்ட் நம்ம டார்கெட் இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் நம்ம ஒரு 2 ட்ரேட் லாஸ் ஆனா கூட 3ஆவது ட்ரேட் சக்சஸ் பண்றப்ப அதை ஈக்குவல் பண்ணி பேர் பண்ணி வந்துட முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா நான் வச்சுக்கோங்க. நம்ம ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோனா 1:2. அதுக்கு மேல நீங்க எவ்வளவு வேணும், 3, 4 அது உங்க திறமை. ஆனா 1:2 மினிமம் இருக்கணும். அதை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திருப்பி சொல்ல, நம்ம தாரமந்திரம் கிரீன்ல முடிக்கிறதா, எக்காந்து கொண்டு ரெட்ல முடிக்காதீங்க. முயற்சி பண்ணுங்க முடிக்காத அளவுக்கு. அதுக்கு மேல அது நடந்தா அது ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அதே மாதிரி நம்ம சினாரியோ பிரகாரம் நம்ம அப்ளை பண்றதுதான் நம்ம வேலை. அது லாஸ் வராம போகாதுன்னு சொல்ல முடியும். எல்லாம் ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் தான். 80% நடக்கலாம், 20% என்ன வேணா நடக்கலாம். அது எப்படி வேணா நடக்கும் மார்க்கெட். நாம ப்ரெடிக்ட் மாதிரி பண்ற மாதிரி மார்க்கெட் நடந்துச்சுன்னா நாம நாளைக்கே இந்த உலகத்துல நாம தான் பெரிய பணக்காரர். ஆனா அது அப்படி நடக்கவே நடக்காது. அதுதான் மார்க்கெட். அதை நல்லா நான் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நான் சில விஷயங்கள் கமெண்ட்ல தெரிவிக்க சொல்லியிருந்தேன், அதை கமெண்ட்ல தெரிவிங்க, நான் கண்டிப்பா பாத்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.